ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா அதாவது ஜனவரி 1-2-2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ் புரியணும்னா உங்களுக்கு சாண்ட் பார்னா என்னன்னு தெரியணும். அது என்னடா சாண்ட் பார்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்க ஊர்ல ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நார்மலா இருக்கப்ப தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அந்த கோடை காலம், இந்த சம்மர் சீசன்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த நேரத்துல ரொம்ப தண்ணி கீழே போயிடும். அங்கங்க நிலப்பரப்பு காணப்படும். பார்த்திருக்கீங்களா? நடுவுல நடுவுல நிலம் தெரியும். லேண்ட் மாதிரி தெரியும். அந்த தண்ணியோட ஆஹ், அந்த இது குறையிறப்ப பார்த்திருக்கீங்களா? அதை தான் சாண்ட் பார்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நியூஸ்குள்ள போகலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் ஸ்கிம்மர் அப்படின்னு ஒரு பறவை. அதாவது நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த மீன் கொத்திலாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மீன் கொத்திலாம் முட்டை போடுறது நார்மலா மரத்துல கூடு கட்டிலாம் முட்டை போடாது. எங்கெங்கெல்லாம் இந்த சாண்ட் பார் இருக்கோ அங்கங்கெல்லாம் இது முட்டையை போட்டுரும். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா இது அங்கங்க முட்டையை போட்டுருதா அந்த சாண்ட் பார்ல. அப்பப்போ வெள்ளம் வந்துச்சுனாலோ இல்லைன்னா அங்க யாராச்சும் நடந்து போனாலோ அந்த முட்டை தரையில தானே இருக்கு. அதனால ஈஸியா இது அழிஞ்சிருது. ஆல்ரெடி இந்த இந்தியன் ஸ்கிம்மர் இருப்பாங்க. இந்த இந்தியன் ஸ்கிம்மர் இருக்கு பாத்தீங்களா? இந்த பறவை என்டேஞ்சர் லிஸ்ட்ல தான் இருக்கு. இப்ப இது போடுற முட்டையும் இந்த மாதிரி அழிஞ்சுக்கிட்டே வர்றதுனால அந்த பறவையோட எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க, எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் நியூஸ். இது எங்க வச்சு இந்த ப்ரோக்ராம் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்காவோட 68வது மீட்டிங். எத்தனாவது மீட்டிங் பார்த்துக்கோங்க? நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்காவோட 68வது எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் டெல்லியில வச்சு நடந்திருக்கும். இது யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா, அதாவது சேர் பண்ணியிருப்பாங்கன்னா ராஜீவ்குமார் மித்தல் அப்படின்னு ஒருத்தவங்க தான் சேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் இந்த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்காவோட டைரக்டர் ஜெனரல் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி 68வது மீட்டிங்ல வச்சு இந்த மிஷினை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னா இந்த மாதிரி சாண்ட் பார்ல எங்கேயாச்சும் முட்டை இருந்துச்சுன்னா உள்ளூர் பீப்புள்லாம் இருப்பான் பாத்தீங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன்பா இந்த மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா லைக் என்ன சொல்றது, உன்னோட மற்ற பீப்புள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து வர சொல்லு. ஒரு மானிட்டர் பண்ற மாதிரி. அதோட ப்ரீடிங் சீசன்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ப்ரீடிங் சீசன்ல மட்டும் எங்கெங்கெல்லாம் முட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தவங்களை போட்டிருப்பாங்க. லைக் அந்த உள்ளூர் பீப்புளே ட்ரெயின் பண்ணி போட்டுவாங்க. அதுதான் அந்த மிஷின். புரிஞ்சுச்சா? நல்லா பாத்துக்கோங்க. இப்போதைக்கு எந்தெந்த ரிவர்ல இந்த மிஷினை கொண்டு வந்திருக்காங்கன்னா சம்பாலையும் லோயர் கங்கா இதுல ஆல்ரெடி இப்போதைக்கு இருக்கு. இது ஃபியூச்சர்ல எந்தெந்த ரிவருக்கு கொண்டு வர போறாங்கன்னா பிஜ்னோர், நரோரா, பிரயாக்ராஜ் அப்படின்ற ஒரு 3 ரிவருக்கு ஃபியூச்சர்ல கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஏதாவது இதுல இருக்காது. அடுத்து போலாம் தானே? சிம்பிளான விஷயம். ஓகே, ரெண்டாவது நியூஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கோவா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். கோவால எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தமே 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நார்த் கோவான்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சவுத் கோவான்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மூணாவதா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ அவங்களோட சிஎம் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, பிரமோத் சவாந்த் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கோவால மூணாவதா நாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வரோம். அது எப்படி கொண்டு வரோம்னா, ஆல்ரெடி 2 டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சா, நார்த் கோவா சவுத் கோவான்னு. இந்த சவுத் கோவால இருந்து ஒரு 4 தாலுகாவை பிரிச்சு, நல்லா பாத்துக்காங்க, சவுத் கோவால இருந்து ஒரு 4 தாலுகாவை பிரிச்சு புதுசா ஒரு டிஸ்ட்ரிக்டா நாங்க அறிவிச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் பாத்துக்காங்க குஷாவாத்தி அப்படின்றது அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரு. ஓகேவா? 4 தாலுகான்னு சொன்னீங்கன்னா அந்த 4 தாலுகாவையும் பேரே பாத்துக்காங்க. ஒன்னு சான்கியூம், இன்னொன்னு தர்பேந்தோரா, மூணாவது கியூபம், நாலாவது கனகோனா அப்படின்ற ஒரு 4 தாலுகா. ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? ஆல்ரெடி 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இப்போ மூணாவது டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வராங்க. ஓகே, சூப்பர். இது எப்ப சொல்லியிருப்பானா ஜூலை 2025 யூபிலையும் இதே வேலை. ஓகே, நான் பேசுறது கேக்குதா? ஓகே, இப்ப கேக்குது. கல்யாண் சிங் நகர். சூப்பர். ஓகேவா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானு? இந்த மூணாவது டிஸ்ட்ரிக்ட் சொன்னேன்னா, இந்த மூணாவது டிஸ்ட்ரிக்ட் எப்போ அவங்களோட கேபினெட் அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க ஜூலை மாசம் கொடுத்திருப்பாங்க. இப்போ அதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் இல்ல இருக்காது.
அதுக்கப்புறம் வந்து கவாச். கவாச்சை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஜூலை மாசம் ஒன்று பார்த்துருப்போம், அக்டோபர் மாசம் ஒன்று பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கு தானே? நான் திருப்பி சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. கவாச்னா என்னன்னு அர்த்தம்னா அது ஒரு ஹிந்தி வேர்டு. அதுக்கோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு ஷீல்டு, அதாவது ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? இது எப்படி செயல்படும்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ என்ன பண்றீங்க, ஒரு ட்ரெயினை வந்து ஒரு டிரைவர் வந்து ஓட்டிட்டு போறாரு. சரியா? அவர் வந்து என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து ரெட் சிக்னல் விழுந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த ட்ரெயினை வந்து நிறுத்தணும். அவர் ஒருவேளை மறந்தாப்லயோ இல்ல தெரியாமலையோ அல்லது அந்த ரெட் சிக்னல்ல பார்க்காம வந்து போயிட்டாருன்னு வச்சுக்காங்க, இந்த கவாச்சோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருவேளை அவர் வந்து கவனிக்காம இந்த ரெட் சிக்னலை வந்து தாண்டி போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கவாச் சிஸ்டம் வந்து என்ன பண்ணிடணும்னா வந்து அந்த ட்ரெயினோட இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிடும். ஓகேவா? எதுக்காக இந்த கவாச் வந்து கொண்டு வந்திருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகாம வந்து தடுக்கிறதுக்கு, அதை வந்து ப்ரொடெக்ஷனுக்காக, அது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த கவாச் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. வழங்குச்சா? வெறும் இந்த சிக்னலுக்கு மட்டும் இல்ல. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கவாச்சை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ட்ரெயின்ல வந்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ட்ராக்ல வந்து அடுத்த ட்ரெயின் ஒண்ணு வருது. சரியா? எதிர்த்தாப்புல ஒரு ட்ரெயின் வந்து வருதுன்னா ஒன்ஸ் வந்து அவன் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணி அந்த ட்ரெயினோட ட்ராக் வந்து மாத்தணும். ஆனா வந்து ரெண்டு பேரும் நடுவுல வந்து ஒரு பனிமூட்டமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேருமே அந்த ட்ரெயினை வந்து கவனிக்கலைன்னா இந்த கவாச் சிஸ்டம் இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். இந்த கவாச் வந்து என்ன பண்ணணும் வந்து அந்த ட்ரெயின்லயும் ஒரு கவாச் சிஸ்டம் இருக்கும், இந்த ட்ரெயின்லயும் ஒரு கவாச் சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஒரு கிலோமீட்டர் முடிய வந்து இந்த மாதிரி நெருங்கி வர்ற மாதிரி வந்து இது கவனிச்சிருச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ட்ரெயினை வந்து ஆஃப் பண்ணிடும். இதுவும் ஒரு விஷயம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து வேற வந்து எங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒருவேளை நீ குறிப்பிட்ட ஸ்பீடோட தாண்டி வந்து அந்த ஸ்பீட ட்ரெயினை வந்து ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டிரைவரோட எப்படி சொல்றது, ஒரு மூவி கூட வருமே. ஓகே, வேற யாருக்காச்சும் கனெக்டிங் காட்டுதா? எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? எல்லாருக்கும் கரெக்டா இருக்கா? இன்னைக்கு என்ன இப்படி இருக்கு? ஓகே, புரிஞ்சிச்சு தானே? இப்படிதான் வந்து இந்த கவாச் வந்து வேலை செய்யும். ஒருவேளை ஓவர் ஸ்பீடா போச்சுன்னா வந்து அதுவே வந்து ஆஃப் பண்ணிடும். ஓகே, இப்போ இந்த நியூஸ்குள்ள வாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க வந்து இந்த கவாச்சோட 4.0. ஓகேவா? இதை வந்து எங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க பாத்துக்கோங்க. வெஸ்டர்ன் ரயில்வேயோட வடோரா டிவிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருப்போம் வந்து இந்த மாதிரி வந்து மும்பை டிவிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க வந்து வெஸ்டர்ன் ரயில்வேயோட, அது வந்து மும்பை டிவிஷன்ன்றது வந்து சென்ட்ரல் ரயில்வேல வந்துடும். இது வந்து வெஸ்டர்ன் ரயில்வேயோட வடோரா டிவிஷன்ல இப்போ வந்து இந்த கவாச் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த வெஸ்டர்ன் ரயில்வேயோட வடோதரா டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு எந்த ட்ரெயின்ல வந்து இது கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்துக்கோங்க, 59549. சரியா? அதாவது வண்டி எண் இந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வண்டி எண் 59549 எங்க இருந்து எங்க போற ட்ரெயின்னா வந்து வடோதரால இருந்து அகமதாபாத் போற ட்ரெயினுக்கு இப்போதைக்கு வந்து இந்த கவாச் வந்து கொண்டு வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எத்தனை ஸ்டேஷன் வந்து இந்த கவாச் வந்து கவர் பண்ணணும் வந்து நல்லா ஞாபகம் இருக்குல்ல. இந்த கவாச் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் இருக்கும். ஓகேவா? எத்தனை ஸ்டேஷன்ல இருக்கும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 17 ஸ்டேஷன். இந்த பஜ்வால இருந்து அகமதாபாத் முடியும் வந்து இந்த கவாச் வந்து இருக்கு. எத்தனை டவர் வந்து வச்சிருக்காங்கன்னா 23 கம்யூனிகேஷன் டவர் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கேபிளோட அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டீங்கன்னா 192 கிலோமீட்டர் அப்படின்றதே சொல்ல தெரியணும். வேற என்ன கவாச்சை பத்தி படிச்சிருக்கோம்னா வந்து இதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா RDSO அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அதாவது ரிசர்ச் டிசைன் அண்ட் எங்க இருக்குது RDSO யாருக்கன்லையாச்சும் மாட்டுச்சா? நானே அண்டர்லைன் பண்ணேனே. ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. சூப்பர், சரியா. ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து அந்த சேஃப்டி சர்டிஃபிகேட்ல வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது எத்தனாவது லெவல்னு கேட்டீங்கன்னா இது 4வது லெவல் சேஃப்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகே தானே? இப்போ என்ன புதுசா பிடிச்சோம்னா இப்போ வந்து இந்த வெஸ்டர்ன் ரயில்வேயோட வடோதரா டிவிஷன்ல வந்து இந்த கவாச் வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். அடுத்து போலாம் தானே? எல்லாத்துக்கும் புரியுதா நான் பேசுறது? இல்ல விட்டு விட்டு கேட்டுச்சே? ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா வந்து ஓகே, நமக்கு வந்து இந்த ஜல்ஜீவன் மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஜல்ஜீவன் மிஷினை பத்தி நல்லா தெரியும். இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து
2019 ஆகஸ்ட் 15 சரியா? அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து முக்கியமா இந்த ரூரல் ஏரியாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க இருக்க எல்லா வீட்லயும் இந்த டாப் வாட்டர்னு சொல்லுவாங்க சரியா? இந்த குடிநீர் அந்த டேப் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எல்லா வீட்டுக்கும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அதோட முக்கியமான கோல். ஆக்சுவலா வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து வெறும் டாப் வாட்டர் மட்டும் இல்ல, அதுல வந்து தண்ணி வரும் பாத்தீங்களா, அந்த தண்ணி வந்து எத்தனை லிட்டர்னா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 55 லிட்டருக்கு ஒரு நாளைக்கு வந்து நாங்க வந்து அந்த டாப் வாட்டர் வழியா வந்து தண்ணி வந்து விடுவோம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல நம்ம படிச்சுட்டு போனா வந்து அதோட டார்கெட் எப்பன்னு கேட்டீங்கன்னா 2024க்குள்ள வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து நாங்க வந்து கொண்டு வந்திருப்போம். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து அந்த டார்கெட்டை 2024 வந்து அடைய முடியாது. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ முடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2028 முடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சி யாருன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி அப்படின்றதையும் படிச்சிருப்போம். ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓகே நீ வந்து டாப் வாட்டர் எல்லாம் வைக்கிற வச்சு என்ன சொல்ற 55 லிட்டர் தண்ணி ஒரு ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணி வரும் அப்படின்றது சொல்லியிருக்கு. ஆனா வந்து இதை வந்து 55 லிட்டர் வருதா? புரியுதா? டாப் வாட்டர் வச்சுட்டு அதுல வந்து தண்ணி வருதா? அப்படியே தண்ணி வந்தாலும் அதுல வந்து 55 லிட்டர் வந்து வருதா? அப்படியே வந்தாலும் அந்த தண்ணி வந்து சுத்தமா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்காக அதாவது செக் பண்றதுக்காக வந்து ஒரு டூலை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டூலோட பேர் பார்த்துக்கோங்க, ஜல் சேவா ஆண்கலன் அப்படின்றது அந்த டூலோட பேர். ஓகேவா? யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கான்றது முக்கியம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் அப்படின்றவன் தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த டூலோட பேரு முக்கியம். ஜல் சீவன் ஆண்கலன் அப்படின்றது அந்த டூலோட பேரு. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு கிராமத்தையே எடுத்துக்கோங்களேன். அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களே வந்து அசஸ் அதாவது செக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து டேப்ல இருந்து தண்ணி வருதா? அப்படியே வந்தாலும் அவங்க சொன்ன லிட்டர் வந்து வருதா? சுத்தமா வருதா? அந்த மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு அவங்களோட இந்த கிராம சபாலாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த கிராம சபால வந்து பேசுவாங்க. இந்த பாருப்பா நான் இந்த தெருல இருக்கேன். இந்த தெருல வந்து தண்ணி வந்து வரமாட்டேது. அப்படியே வந்தாலும் லீக் ஆகி அங்கங்க வந்து பைப் வந்து லீக் ஆகுது. ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து அந்த கிராம சபால வந்து போய் பேசுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்து மொத்தமா வந்து இந்த கிராமத்துல வந்து பேசுறாங்க பாத்தீங்களா? பேசி முடிச்சோடனே ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். ஜல்ஜீவன் மிஷனோட பஞ்சாயத்து டேஷ் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டல்ல வந்து அவங்க வந்து அவங்களோட கம்ப்ளைண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு அப்லோட் பண்ணுவாங்க. நீ சொன்ன 55 லிட்டர் வருது அப்படின்னு சொல்லி வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஒருவேளை பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த போர்ட்டல் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. சரியா? இந்த மாதிரி வா இந்த தெருல இந்த பிரச்சனை வந்து இருக்கு, இந்த தெருல தண்ணி வரல அப்படின்றது வந்து அந்த போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 30 நாளைக்கு வந்து ஃபீட்பேக் மாதிரி. இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன பண்றேன், நானே என் தெருல இருக்கேன். நான் வந்து அந்த அந்த கிராம சபா கூட்டத்துக்கு வந்து என்னால வந்து போக முடியல அன்னைக்கு. ஆனா வந்து எங்க தெருல வந்து இன்னொருத்தவங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி வருது அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து அந்த ஃபீட்பேக்ல வந்து கரெக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இல்லப்பா இந்த இடத்துல வந்து லீக் இருக்கு, அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து எவ்வளவு நாள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம் வந்து ஒரு 30 நாள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். 30 நாளுக்கு அப்புறம் என்ன என்ன ஆகும்னா வந்து அது ஓகே லாக் ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஊருக்கு தேவையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஆபீசரோ வந்து அந்த போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஓ இந்த ஏரியால இந்த இடத்துல பிரச்சனை இருக்கா, இந்த ஏரியால இந்த பைப் வந்து லீக் ஆகுதா, அந்த மாதிரி வந்து அந்த பிரச்சனையை பார்த்து உடனடியா வந்து நிவர்த்தி நிவர்த்தி வந்து செய்வாங்க. புரிஞ்சிச்சா இது எப்படி வேலை செய்யணும் இந்த டூல்? இந்த யார் லான்ச் பண்ணியிருக்கான்னு முக்கியம். இந்த டூலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜல் சேவா ஆண்கலன் அப்படின்றது தான் இந்த டூலோட பேர். மத்தாளுக்குலாம் புரிஞ்சிச்சா? இது மொத்தம் வந்து 2 விஷயம் இருக்கும். இது மொதல் விஷயம். ஓகே. 2வது விஷயம் பார்த்துக்கோங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆ ஜல் சஞ்சாய் ஜல் பகிதாரி அப்படின்னு ஒண்ணு. சரியா? அது என்னடா ஜல் சஞ்சாய் ஜல் பகிதாரின்னா வந்து இது வந்து எந்த மிஷின் கீழ வந்து கொண்டு வந்திருப்பான்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி இருக்கும். அந்த கேம்பெயினோட பேர் பார்த்துக்கோங்க, ஜல் சக்தி அபியானோட கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு கேம்பெயின். அதாவது ஒரு மழை தனியா வந்து அதாவது எப்படி சொல்றது, மழையே பெஞ்சிச்சுன்னா வந்து அந்த மழை நீரை வந்து வீணாக்காம ஒரு சேமிக்கிற ஒரு கேம்பெயின் தான் வந்து இந்த ஜல் சக்தி அபியானோட கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு கேம்பெயின். இந்த கேம்பெயின்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் தான் வந்து ஜல் சஞ்சய் ஜல் பகிதாரி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இது எப்போ வந்து லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து 2024 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? 2024 செப்டம்பர்ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கடல்ல வந்து கலக்காம சேமிக்கிறது தான் வந்து இந்த ப்ரோக்ராமோட வேலை. முக்கியமா வந்து சிம்பிளா சொல்லணும் வந்து நம்ம எப்படி வந்து இந்த மழை நீரை வந்து சேமிக்கிறோம், லைக் வந்து ஒரு தொட்டி மாதிரி வந்து கட்டி வந்து சேமிக்கிறோமோ அந்த சேமிக்கிறது தான் வந்து இந்த ஜல் ஜல் சஞ்சய் ஜல் பகிதாரியோட இந்த ப்ரோக்ராமோட
ஒரு ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்றாங்க, இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி 2024 வந்து கொண்டு வந்துட்டாங்களா, இல்ல வந்து செகண்ட் வெர்ஷன் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இந்த செகண்ட் வெர்ஷன்ல என்ன பண்ண போறாங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து மழையே பெஞ்சிச்சுன்னா வந்து அதுக்கு வந்து சேமிக்கிறதுக்கு அங்கங்க வந்து ஒரு பாண்டு, அதுக்கப்புறம் வந்து அங்கங்க வந்து ஒரு டேமு, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி, இந்த மாதிரிலாம் வந்து நாங்க வந்து இந்த 2.0ல வந்து பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா 2 விஷயமும்? இதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த சொன்னேன் பார்த்தீங்களா? ஜல் சஞ்சய், ஜல் பகிதாரி. அதுக்கு என்ன டார்கெட் இருக்குன்னா வந்து 2026க்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 31, 2026க்குள்ள கிட்டத்தட்ட வந்து 1,00,00,000 ஆர்டிபிஷியல் ரீசார்ஜ் அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுச்சா? அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் தொட்டி இருக்கு பார்த்தீங்களா? அததான் வந்து இந்த ரீசார்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ரீசார்ஜ் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை வந்து கட்டணும் ஆர்டிபிஷியலா வந்து எத்தனை கட்டணும்னா வந்து 1,00,00,000 கட்டுறதுக்கு வந்து 1,00,00,000 இந்த தொட்டி வந்து கிரியேட் பண்றதுக்கு ஒரு டார்கெட் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. எப்பக்குள்ள பாத்துக்கோங்க, மே 31, 2026க்குள்ள அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் நான் போறேன். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இது ஆல்ரெடி நம்ம படிச்சு சரியா? என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றத வந்து நான் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் வந்து சேஃப் கார்டு டியூட்டினா என்னன்னு பார்த்திருப்போம். அது என்னடா சேஃப் கார்டு டியூட்டின்னு கேட்டீங்கன்னா வந்து, டியூட்டினா தெரியும் உங்களுக்கு. இந்த வரி போடுவாங்க பாத்தீங்களா? அது டியூட்டி. இப்போ என்ன பண்றேன், இப்போ வந்து நார்மலா வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் இந்த ஸ்டீலே எடுத்துக்கோங்களேன். இந்த ஸ்டீலை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து உள்ளூர்லயே ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான லைக் வந்து என்ன சொல்றது, கட்டணம் கட்டுறதுக்கோ சொல்ல வரீங்களா வரதராஜன்? ஓகே, சரியா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், சேஃப் கார்டு டியூட்டினா என்னன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த ஸ்டீலே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் தான் இந்த ஸ்டீலை வந்து ப்ரொடியூஸ் பண்றேன். நான் வந்து இந்த ஸ்டீலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நான் வந்து இங்க இங்க யாராச்சும் கட்டடம் கட்டுறாங்களோ, யாருக்கெல்லாம் வந்து ஸ்டீல் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு டன் வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்க வந்து வெளியூர்ல இருந்து வெளியூர்ன்றேன் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த இம்போர்ட் பண்ற ஸ்டீல் வந்து ஒரு 30 ரூபாவோ ஒரு 40 ரூபாவோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி வந்து என்கிட்ட வந்து ஸ்டீலை வந்து வாங்க மாட்டாங்க. அந்த வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்க பாத்தீங்களா? மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவாங்க. இதனால வந்து நான் வந்து பாதிக்கப்படுறேன்னா, இந்த பாதிப்பை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக சேஃப் கார்டு டியூட்டி அப்படின்னு ஒரு டியூட்டி வந்து போடுவாங்க. என்ன டியூட்டினா வந்து இந்த மாதிரி நான் விற்கிறதோட இம்போர்ட் பண்ற ஸ்டீல் வந்து விலை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து டியூட்டி சரியா, எக்ஸ்ட்ரா வரி மாதிரி வந்து போடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இம்போர்ட் பண்றதுக்கு 30 ரூபா இருந்துச்சுன்னா வந்து இவன் வந்து என்ன பண்ணுவான்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 12% வந்து வரியை வந்து போட்டுருவான். இதனால என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இம்போர்ட் பண்ற ஸ்டீலோட மதிப்பு வந்து கூடுமா, அதனால வந்து மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து என்கிட்ட தான் வந்து வாங்குவாங்க. நம்மளோட சொந்த மேனுஃபேக்சர் வந்து அழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த சேஃப்கார்ட் டியூட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சு தானே நான் சொன்னது? ஒரு மாதிரி சொன்னேனே, விளங்குச்சா? ஒன்றும் இல்லை, நீ இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுறதா வந்து இந்த சேஃப்கார்ட் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, 2024 சரியா, கரெக்டா சொல்லணும் வந்து 2024 டிசம்பர் மாசம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க. யார் வந்து பண்ணிருப்பாங்கன்னா வந்து டிஜிடிஆர் அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிருப்பாங்க. அந்த டிஜிடிஆரோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க. எங்கேயோ இருக்கும், எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஓகே, இப்போதைக்கு டிஜிடிஆர்னு வச்சுக்கோங்க சரியா. நான் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா சொல்றேன். நானே அண்டர்லைன் பண்ணேன். ஓகே, இவன் என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, 2021 தானே? 2021 நல்லா வச்சுக்கோங்க. இந்த 2021 இந்த ஸ்டீலை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதோட டன்ஸ் வந்து எவ்வளவு இருந்திருக்கும்னா வந்து 2.293 மில்லியன் டன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஆனா வந்து இந்த 2023ல இருந்து இந்த 24 காலகட்டத்துல என்ன ஆயிருக்குமா வந்து இந்த ஸ்டீலோட இம்போர்ட் பண்றது 2.29ல இருந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு கூடியிருக்கும்னா வந்து 6.61 வந்து கூடியிருக்கும். எதனால இது கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்த 2024 வந்து இந்த டிஜிடிஆர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப கூடியிருக்குப்பா, இதனால வந்து உள்ளூர்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்றவன் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த சேஃப்கார்ட் டியூட்டியை வந்து போட்டிருப்பாங்க. எப்போ வந்து போட்டிருப்பாங்க பாத்துக்கோங்க, 2024 வந்து போட்டிருப்பாங்க. போடுறப்பே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அடுத்த 200 நாளைக்கு தானே, அடுத்த 200 நாளைக்கு வந்து இந்த சேஃப்கார்ட் டியூட்டி வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இந்த டியூட்டி வந்து இப்போ வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, அதாவது முடிய போகுது. எப்பயோட முடியுதுன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 31 முடி டிசம்பர் 31.
ஓகே. அதாவது ஏப்ரல் மாசம் வந்து போட்டிருப்பாங்க ஒரு 200 நாளைக்கு. அந்த 200 நாள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சேஃப்கார்ட் டியூட்டிய நாங்க இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு, அதாவது 2028 ஏப்ரல் முடியும் வந்து நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? சேஃப்கார்ட் டியூட்டி வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு ஏப்ரல் மாசம் வந்து 200 நாளைக்கு வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து இன்னும் ஒரு 2 வருஷம், அதாவது 2028 ஏப்ரல் முடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த நியூஸ். விளங்குச்சு தானே? ஓகே. வேற என்ன நீங்க பார்க்கணும் வந்து சேஃப்கார்டிங் இந்த டியூட்டினா சொல்லிட்டு இல்ல வரி போடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அது எவ்வளவு போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 12%. அதாவது வருஷத்துக்கு மட்டும் 12%. அடுத்து வந்து 2வது வருஷத்துக்கு வந்து 11.5%. அதுக்கப்புறம் வந்து கடைசி 3வது வருஷத்துக்கு வந்து 11% வந்து போடுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. வேற ஏதாவது சொல்லாம விட்டுட்டேனா? ஓகே. அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த ஸ்டீலுக்குன்னு பாத்துக்கோங்க. நான் அலாய் அண்ட் அலாய் ஸ்டீல். இந்த நான் அலாயோட ஃபிளாட் ப்ராடக்ட்டுக்கும் அலாய் ஸ்டீலோட ஃபிளாட் ப்ராடக்ட்டுக்கும் தான் வந்து இப்போ வந்து இந்த சேஃப்கார்ட் டியூட்டி வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோட் ஷேர் அக்ரிமெண்ட். இதை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். நான் மேலாப்ல மட்டும் சொல்றேன். அது என்னடா கோட் ஷேர் அக்ரிமெண்ட்னு கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து எக்ஸ் அப்படின்னு ஒருத்தவன் இருக்கான். சரியா? இவன் வந்து என்ன பண்றான்னா, இங்க இங்க கொடுத்துருக்க ஊரே எடுத்துக்கோங்க. டெல்லியில இருந்து லத்வியாவுக்கு வந்து போறான். சரியா? லத்வியான்றது வந்து யூரோப்ல இருக்க ஒரு ஊரு. ஃபிளைட்ல வந்து போறான். இங்க இருந்து டெல்லியில இருந்து டைரக்டா வந்து அவனுக்கு வந்து ஃபிளைட் வந்து இருக்காது. ஒண்ணு வந்து டெல்லியில இருந்து, எனக்கு வந்து அந்த ஊரு தெரியலையே, யூரோப்ல ஏதாச்சும் ஒரு ஊர் எடுத்துக்காங்க. உதாரணத்துக்கு நான் வந்து நம்ம ஊரே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் தூத்துக்குடியில இருந்து கர்நாடகா போறேன்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டா வந்து எனக்கு வந்து ஃபிளைட் வந்து கிடையாது. ஒன்ஸ் வந்து நான் தூத்துக்குடியில இருந்து பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்ல இருந்து அடுத்ததான் வந்து கர்நாடகாவுக்கு வந்து போகணும். இது என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து, நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் வந்து, தூத்துக்குடியில இருந்து பெங்களூருக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து எடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல இருந்து திருப்பி வந்து கர்நாடகா வந்து ஒரு டிக்கெட் வந்து எடுக்கணும். இதுல என்னென்ன பிரச்சனை இருக்காங்கன்னா, 2 வாட்டி எனக்கு வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கா, 2 வாட்டி எனக்கு வந்து இந்த போர்டிங் பாஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட லக்கேஜ் வந்து 2 வாட்டி நான் ஏத்தி இறக்குற மாதிரி இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இதுக்காக தான் ஒரு சொலிசியெல்லாம் வந்து கோ ஷேர் அக்ரிமெண்ட் ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ 2 வாட்டி எடுக்கிற டிக்கெட்லாம் வந்து 2 வாட்டிலாம் எடுக்க தேவையில்ல. ஒரே டிக்கெட் வந்து எடுத்தா வந்து போதும். நீ வந்து இந்த ஏர்போர்ட்ல இருந்து அங்க போய்க்கலாம். அங்க வந்து உன்னை வந்து செக்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. திருப்பி வந்து அங்க இருக்க ஏர்போர்ட்ல இருந்து உன்னோட அந்த இதுக்கு வந்து போய்க்கலாம். புரிஞ்சுச்சா? 2 டிக்கெட் எடுக்கிறது போல ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டா வந்து போதும். இந்த கோச் ஷேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டா. வழங்குதா? நான் தெளிவா சொல்லவா? ஆல்ரெடி சொன்னதுதான். அதான் மேலாப்ல சொன்னேன். ஓகே. இப்ப யார் யார் இந்த கோட் ஷேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஏர் இந்தியாவும் அவனோட ஏர் பால்டிக். சரியா? அதாவது லாப்டியா லத்வியாவோட ஏர் பால்டிக் அப்படின்னு ஒருத்தவனும், நம்மளோட ஏர் இந்தியாவும் இப்போ வந்து கோட் ஷேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஆல்ரெடி நிறைய கோட் ஷேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இது அதுல வந்து இதுவும் ஒண்ணு. என்னென்ன படிச்சிருப்போம்னா வந்து, ஏர் இந்தியாவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 வந்து போட்டிருப்பாங்க. ஒண்ணு வந்து ஏர் கனடா கூட வந்து போட்டிருப்பாங்க. இன்னொன்னு வந்து தைவான் தானே? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? தைவான் கூட வந்து ஒண்ணு போட்டிருப்பாங்க. தைவானோட ஸ்டார்லெட்ஸா நம்ம ஒருத்தவங்களுக்கு கூட வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இண்டிகோ வந்து யார் கூட வந்து இந்த கோட் ஷேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பானா வந்து, இது வந்து இப்ப முன்னாடி சொல்றேன். நவம்பர் மாசம், அக்டோபர் மாசம். இண்டிகோ வந்து யார் கூட போட்டிருப்பானா வந்து, சைனாவை சேர்ந்த ஒரு ஏர்லைன் கூட வந்து ஒருத்தவங்க வந்து போட்டிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கு தானே? இந்த மாதிரி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ வந்து ஏர் இந்தியா வந்து யார் கூட போட்டிருக்காங்கன்னா, ஏர் பால்டிக் அவங்க கூட வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த ஏர் இந்தியா வந்து எத்தனை கோட் ஷேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னா, 24 கோட் ஷேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து 100 இன்டர்லைன் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். எப்போ படிச்சிருப்போம் வந்து, இந்த ஜூலைல வந்து படிச்சிருப்போம். என்னன்னு படிச்சிருப்போம்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஈரோனா என்னன்னு, அதாவது இந்த கரன்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? எப்படி வந்து நம்ம ஊர்ல வந்து ருபீஸ் இருக்கோ, அதே மாதிரி வந்து ஒரு கரன்சி தான் வந்து இந்த ஈரோ. சரியா? இந்த ஈரோ தான் வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா கரன்சிலே. செகண்ட் மோஸ்ட் வந்து அதிகமா வந்து எந்த கரன்சி வந்து யூஸ் பண்றாங்கன்னா, இந்த ஈரோவை தான் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து என்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா வந்து, ஈரோ ஜோனுன்னு சொல்லுவாங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்ல வந்து இந்த ஈரோ அப்படின்ற ஒரு கரன்சியை வந்து அவனோட கரன்சியா வந்து யூஸ் பண்றாங்களோ, அந்த கண்ட்ரில வந்து இந்த ஈரோ ஜோனுக்குள்ள கீழே வந்து வந்துருவாங்க. இந்த ஈரோ ஜோன் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா வந்து 1999 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப வந்து ஒரு 11 கண்ட்ரிஸ் தான் வந்து இருந்திருக்கும்.
ஓகேவா? ஆனா வந்து இப்போ வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 21 கண்ட்ரிஸ் வந்து இருக்கு. இந்த 21வது வந்து யார் வந்து சேர்ந்திருக்கானா பல்கேரியா அப்படின்னு ஒருத்தன் வந்து இந்த ஈரோ ஜோன்ல வந்து சேர்ந்திருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து பல்கேரியா அப்படின்ற ஒரு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி வந்து இருக்கும். அவன் வந்து இப்போ வந்து அவனோட கரன்சி ஆல்ரெடி என்ன கரன்சி வந்து வச்சிருந்தானா வந்து அது எங்க இருக்கு? லவ் அப்படின்ற ஒரு கரன்சி வந்து வச்சிருந்தான். இப்போ வந்து அவன் வந்து ஈரோ அப்படின்ற கரன்சியை வந்து மாத்திருக்காங்க. சரியா? 1 ஈரோ ஈக்குவல் டு எத்தனை லவ்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா 1.955 லெவல்ஸ்க்கு வந்து ஈக்குவல் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி ஜூலை மாசம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி வந்து பல்கேரியா வந்து அவனோட கரன்சியை வந்து ஈரோவா வந்து மாத்த போறான். அடுத்த வருஷத்துல இருந்து மாத்த போறான் அந்த மாதிரி படிச்சிருப்போம். இப்போ அடுத்த வருஷம் ஆயிடுச்சுல, அதனால வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து ஓகே புதுசா வந்து கரன்சி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓல்ட் கரன்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுவும் நடைமுறையில தான் இருக்கும். ஆனா வந்து எப்போ முடியும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முடியும் தான் வந்து நடைமுறையில இருக்கும். பிப்ரவரி மாசத்துல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்க வந்து ஹீரோவை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வேற என்ன நீங்க இதுல தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து மொத்தம் வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா? அது எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும்னா வந்து 27 கண்ட்ரிஸ் இருக்கும். அதுல எத்தனை பேர் வந்து இந்த யூரோ கரன்சி வந்து அவனோட கரன்சியா வந்து ஏத்துக்கிட்டு இருப்பானா வந்து 21 கண்ட்ரிஸ் வந்து ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் வந்து 6 கண்ட்ரிஸ் வந்து இன்னும் வந்து ஏத்துக்கல அந்த மாதிரியும் சொல்லி முடிச்சிருப்பாங்க. விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்னது? புரியல. என்ன கேக்குறீங்க? எஸ் ப்ரோவா? ஓகே. ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு தேனீ. எந்த மாதிரி தேனீன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த கொடுக்கு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் ஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஸ்டிங்கே இல்லாத தேனீ ஒண்ணு இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அமேசான்ல பெர்வியன் அப்படின்ற ஒரு பெருவியன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அதிகமா வந்து இருக்கும். எதுக்காகடா இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க வந்து இந்த கொடுக்கே இல்லாத தேனீ இருக்கும் பாத்தீங்களா? அதாவது நோ ஸ்டிங் பீஸ் வந்து இருக்கும் பாத்தீங்களா? அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ரைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்துக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இன்செக்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் இந்த ரைட்ஸே வந்து கொடுத்ததில்ல. வேர்ல்ட்ல வந்து ஃபர்ஸ்டா வந்து ஒரு இன்செக்ட் வந்து இந்த ரைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ரைட்ஸ்னு பாத்துக்கோங்க. அந்த டிக்ளரேஷனோட பேர் பாத்துக்கோங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஆர் நேட்டிவ் ஸ்டிங்லெஸ் பீஸ் அப்படின்ற ஒரு ரைட்ஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பருப்பா இது ஆல்ரெடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ஊர்ல இருக்க அந்த அமேசான் ரீஜன் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ரீஜன்ல இருக்க 80% மகரந்த சேர்க்கைக்கு வந்து இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனா வந்து இது வந்து ரொம்ப வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ என்ன பண்ற? இந்த பீ இருக்கும் பாத்தீங்களா? அதாவது இந்த தேனீ இந்த ஏரியால தான் அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்ணிருக்காங்க? இந்த டிக்ளரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரியால மக்கள் வந்து போய் அந்த தேனீய வந்து இந்த தேன் எடுக்கிறது, அதே மாதிரி வந்து தேனீய வந்து இந்த புகை போடுவாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி விஷயத்தலாம் வந்து நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அபிஷியலா வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து விட்டுருக்காங்க. அந்த டிக்ளரேஷனோட பேர் பாத்துக்கோங்க. டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஃபார் நேட்டிவ் ஸ்டிங்லெஸ் பீஸ் அப்படின்றது அந்த டிக்ளரேஷனோட பேரு. ஓகேவா? இது யார் வந்து இதுக்கு வந்து லைக் வந்து ஒரு ஹெட்டா வந்து இருக்க போறான்னா ரோசா அப்படின்னு ஒருத்தவங்க இந்த அமேசான் ரிசர்ச் இன்ட்ராசினியல் அதோட ஃபவுண்டர் தான் வந்து இந்த ரோசா. அவங்க தான் வந்து இதுக்கு வந்து ஹெட்டா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? சிம்பிளான விஷயம். ஓகே. அதுக்கடுத்து வந்து பேங்கிங் வந்துருங்க. பேங்கிங்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஆர்பிஐ வந்து ரீசெண்டா வந்து ஒரு டேட்டா மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. டேட்டால ஒரு எப்படி சொல்றது? ம், இந்த அடுத்த ஒரு எப்படி சொல்ல ஒரு ப்ரெடிக்ட் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த என்பிஎஃப்சி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? இந்த என்பிஎஃப்சியோட பேட் லோன் அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் இருக்கும் பாத்தீங்களா? அது வந்து கூட போகுது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2025 செப்டம்பர் மாசம் முடியும் இந்த கிராஸ் என்பிஏ வந்து இந்த என்பிஎஃப்சில வந்து எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா 2.3% வந்து இருக்கு. ஆனா வந்து இது அடுத்த 2026ல 2.3ல இருந்து 2.9% வந்து கூடும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்கனாமி வந்து நார்மலா இருந்துச்சுன்னா வந்து இவ்வளவு வந்து கூடும். ஒருவேளை ரொம்ப ஒஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த என்பிஎஃப்சியோட இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து எவ்வளவு கூடும்னா 2.3ல இருந்து 13.5 முடிவு வந்து கூடும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரியுதா? நான் பெர்ஃபார்மிங் அசெட்னா லைக் வந்து ஒரு என்பிஎஃப்சி வந்து ஒரு 100 ரூபா லோன் தராங்கன்னா அதுல 3 ரூபா லோன் மொத்தம் வந்து 100 ரூபா லோன் தராங்கன்னா அதுல 97 ரூபா திருப்பி கொடுத்துட்டு ஒரு 3 ரூபா வந்து திருப்பி கொடுப்பாங்க திருப்பி கொடுக்காம இருப்பான் பாத்தீங்களா? அதை தான் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் என்பிஏன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 100 ரூபால 3 ரூபா வந்து கிராஸ் என்பிஏ. இந்த மாதிரி வந்து இப்ப என்பிஎஃப்சில வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கிராஸ் என்பிஏ இருக்குன்னா
2.3% இருந்திருக்கு. இது வந்து 2026ல 2.3ல இருந்து 2.9 முடியும் ஆகும். ஒருவேளை நார்மலா எக்கனாமி இருந்துச்சுன்னா, எக்கனாமி வந்து ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சுன்னா 2.9லாம் ஆகாது, 13.5 வந்து ஆயிரும். நார்மலா வந்து இது என்ன அடிக்கடி வெளியே போய்கிட்டே இருக்கு? நான் பேசுறது கேக்குதா? ஓகே. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஓகே. 2.3ல இருந்து 2.9 சரியா நார்மல். ஒருவேளை வந்து ரொம்ப பேடா இருந்துச்சுன்னா வந்து 2.3ல இருந்து 13.5. ஓகேவா? இது வந்து என்பிஎஃப்சிக்கு ரொம்ப பேடா அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப பேடா இருந்துச்சுன்னா மத்ததுக்கெல்லாம் வந்து கிராஸ் என்பி வந்து எவ்வளவு ஆகும்னா வந்து அந்த மார்ச்சுக்குள்ள வந்து 4.7% ஆகும். அதே மாதிரி வந்து ஏப்ரல் செப்டம்பருக்குள்ள வந்து 7.6% ஆகும். அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிஆர்ஏஆர் இருக்கு பாத்தீங்களா? இதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்திருப்போம். இந்த சிஆர்ஏஆர் என்ன சொல்லியிருப்பானா வந்து 22.8% இருந்திருக்கும். இது வந்து 21.7% வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த என்பிஎஃப்சிக்குலாம் வந்து இந்த சிஆர்ஏஆர் வந்து எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா மினிமம் வந்து 15% ஆச்சும் இருக்கணும். ஆனா வந்து இப்ப வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 22% இருக்கு. ஆனா வந்து இது குறைஞ்சாலும் 21% தான் குறையும். பாதிப்பு இல்ல அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா ஆர்பிஐயோட ப்ரெடிக்ஷன்? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கனரா பேங்க் இருக்கும் பாத்தீங்களா? இந்த கனரா பேங்க்ல எம்டி அண்ட் சிஓ வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா சத்யநாராயண ராஜு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. இதை பத்தி நமக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சத்யநாராயண ராஜு இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து ரிட்டையர் இருப்பாங்க டிசம்பர் 31 2025. அதனால வந்து புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து போடணுமா? இப்போதைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹர்தீப் சிங் அலுவாலியா அப்படின்றது அவங்களோட பேர். ஓகே. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே. இதை பாத்துக்கோங்க. யார் வந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. ஹர்தீப் சிங். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானு? எந்த நியூஸ்? ஓகே. அந்த நியூஸ் தானே. அந்த கனரா பேங்கோட எம்டிஎன்சிவா வந்து ஒருத்தவங்களை வந்து இப்போ வந்து அடிஷனலா வந்து என்ன பண்ணுப்பா இப்போ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நீ இருக்கியா? நீ வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து எம்டிஎன்சிவா வந்து நீ வந்து பாத்துக்க அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தவங்க அடிஷனலா ஒருத்தவங்க வந்து சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஹர்தீப் சிங் அலுவாலியா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே தானே? நான் பேசுனதெல்லாம் புரிஞ்சிச்சு தானே? அப்பப்போ வந்து வெளியே போயிருது. அப்பப்போ சிக்னல் வரல. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த எக்கனாமி இருக்கும் பாத்தீங்களா? எக்கனாமினா புரியுது பாத்தீங்களா? லைக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஊர்ல நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு குட்ஸையோ இல்ல வந்து எப்படி சொல்றது இந்த ஜிடிபி இருக்கும் பாத்தீங்களா? கரெக்டா டேர்ம் வர மாட்டேது. ஓகே. ஒரு ஊர்ல வந்து நீ என்ன பண்ற ஒரு ப்ரொடியூஸ் பண்ற இந்த குட்ஸோ இல்ல சர்வீஸோ அதோட மொத்த வேல்யூ இருக்கும் பாத்தீங்களா? சிம்பிளா சொன்னா வந்து இந்த ஜிடிபின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? எந்த ஊர்ல ஜிடிபி வந்து அதிகமா இருக்கோ, அதாவது பிக்கர் ஜிடிபி வந்து எந்த ஊர்ல வந்து அதிகமா இருக்கோ அந்த ஊர்ல வந்து எக்கனாமி வந்து அதிகமா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க? இந்தியாவோட எக்கனாமி வந்து ஃபோர்த் லார்ஜஸ்டா இருந்துச்சு. இப்போ வந்து இது வந்து தேர்ட் லார்ஜஸ்டா இருந்து ஆயிடுச்சு. யார் வந்து நம்ம வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கோம்னா ஜப்பானை வந்து தூக்கியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி வந்து எக்கனாமில வந்து பிக்கஸ்ட் எக்கனாமி வந்து இந்தியா வந்து 4வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து ஓகே. இப்போ வந்து இந்தியா வந்து 4வது இடத்துக்கு இருக்கு. சரியா? ஆல்ரெடி வந்து ஜப்பான் வந்து 4வது இடத்துல இருந்திருக்கும். இப்போ வந்து இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்லியிருப்பான்னா இந்த மாதிரி 2030க்குள்ள வந்து இந்தியாவோட எக்கனாமி வந்து 7.3 ட்ரில்லியன் வந்து அடைஞ்சிரும். இப்போதைக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4.18 ட்ரில்லியன் தான் இருக்கு. இது வந்து 2030க்குள்ள வந்து 7.3 ட்ரில்லியன் வந்து அடைஞ்சிரும். நாங்க வந்து 2030க்குள்ள வந்து இப்போதைக்கு யார் தேர்டா இருக்காங்கன்னா ஜெர்மனி வந்து தேர்டா இருக்காங்க. இந்த ஜெர்மனியை வந்து நாங்க வந்து சர்பாஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் 2 இடத்துல யார் இருக்கான்னு பாத்துக்கோங்க. யூஎஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருப்பாங்க. செகண்ட் வந்து சைனா வந்து இருப்பாங்க. அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சு தானே?
அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிடிபி ப்ரிடிக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2026 இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.5% growth ஆகும். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி படிச்சதை வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவோட ரியல் ஜிடிபி வந்து இந்த Q2 வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ வந்து கூடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 8.2% வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி வந்து 4th லார்ஜஸ்டா வந்து ஆயிடுச்சு அப்படின்றதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன பண்ணிருப்பாங்க வந்து செபி வந்து புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த நியூஸ். உங்களுக்கு வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை பத்தி நல்லா தெரியும். ஆல்ரெடி நம்மளே நிறைய வாட்டி வந்து பார்த்துருப்போம். லைக் எப்படி சொல்றது, உங்களுக்கு ஃபண்டுன்னா என்ன தெரியணும். இது என்னன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 4 பேர் எடுத்துக்காங்களேன். ABCD அப்படின்னு ஒரு 4 பேர் எடுத்துக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஏ அப்படின்ற வந்து ஒரு 2 லட்சம் உதாரணத்துக்கு சொல்றேன், சரியா. பி அப்படின்றவன் வந்து ஒரு 2 லட்சம். இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரும் மொத்தமா வந்து அவங்களோட காசை வந்து அந்த ஃபண்டில் வந்து போடுவாங்க. லைக் வந்து ஏ 2 லட்சம், பி 2 லட்சம், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் போடுறாங்களா. இதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பல்கா வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துரும் இந்த ஃபண்டில். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபண்டில் போட்ட அமௌண்ட்டை நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஷேர்லயோ இல்ல பாண்ட்லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது நார்மல். அதே இது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பேர்ல இருக்கும் பாத்தீங்களா, ஆல்டர்னேட்டிவ். நார்மல் பாண்டு, நார்மல் ஷேர்ல இந்த ட்ரெடிஷனலா வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த காசை வச்சு லைக் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது, ஹம், இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மேல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அந்த ஃபண்ட்ல இருந்து ஒரு 2 லட்ச ரூபா வந்து எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஃபண்டுக்காரன் அந்த ஸ்டார்ட் அப் காரன் என்ன பண்ணுவா, சும்மாலாம் தர மாட்டாங்க. அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து ஒரு 100% ஷேர் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 20% ஷேரை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக வந்து இந்த 2 லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க. இந்த 2 லட்சத்தை வச்சு அந்த ஸ்டார்ட் அப் காரன் என்ன பண்ணுவானா வந்து அவனோட கம்பெனி வந்து பெருசுபடுத்திடுவான். ஓகேவா. ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து இந்த ஸ்டார்ட் அப்போட இப்போ வந்து ஸ்டார்ட் அப்பா இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்து இந்த கம்பெனி வந்து பெருசாயிருமா. இப்போ வந்து அவன் வாங்கின 20% ஷேரோட மதிப்பு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தானா அது வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து 2 கோடிக்கு வந்து போகும். ஓகேவா. அந்த காசை வச்சு என்ன பண்ணுவானா வந்து அவன்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அந்த ABCD, அவங்களுக்கு வந்து அந்த 2 கோடியை வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருவாங்க. இப்படிதான் இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் வந்து வேலை செய்யும் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகே தானே. இப்போ நியூஸ்குள்ள போலாம் தானே. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபண்ட் வந்து செபியோட ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்றானா. எப்படி சொல்றது, இப்போ வந்து ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, ஒரு ஆஃபீஸர் மாதிரி. அவர் தான் வந்து பாப்பாரு இந்த மாதிரி வந்து யாரையாச்சும் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் போட்டிருக்காங்கன்னா அவன் வந்து கரெக்டா வந்து செபியோட ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்களா. அவன் வந்து ரிப்போர்ட்டை எடுக்கிறது, அவன் ரிப்போர்ட்டை செக் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் பண்ணுவானா, ஒரு ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் ஆஃபீஸரா, கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சரியா. அவரோட வேலை தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்களோட கரெக்டா தான் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க இல்லையா அப்படின்ற செக் பண்றதா வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸரோட வேலை. இப்போ என்ன சொல்றான்னா செபி என்ன ஒரு விஷயம் சொல்றான்னா இனிமே வந்து இந்த கம்ப்ளைண்ட் ஆஃபீஸரா வந்து யாராச்சும் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அவன் வந்து கண்டிப்பா வந்து இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணாதான் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஆஃபீஸரா வந்து ஆக முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அந்த எக்ஸாமோட பேர் பார்த்துக்காங்க, NISM-ஓட சீரியஸ் 3C. நல்லா பார்த்துக்கோங்க, NISM-ஓட சீரியஸ் 3C, செக்யூரிட்டிஸ் இன்டர்மீடியரிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் சர்டிபிகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு எக்ஸாம், சரியா. இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணாதான் வந்து இனிமே வந்து நீ வந்து இந்த ஆஃபீஸர் வந்து ஆக முடியும். எப்படி வந்து நீ வந்து PO ஆகணும்னா வந்து பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணுமோ அதே மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா வந்து இந்த எக்ஸாம் வந்து இனிமே வந்து கிளியர் பண்ணா மட்டும் தான் வந்து உன்னால வந்து ஆஃபீஸர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. ஓகே, ஆல்ரெடி ஆஃபீஸரா இருக்கிறவங்களுக்கு என்ன விஷயம்னா வந்து உனக்கு வந்து நான் வந்து 2 வருஷம் டைம் கொடுக்குறேன். 2027 வந்து இந்த எக்ஸாம் வந்து நீ வந்து கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் கிளியர் பண்ணலைன்னா வந்து உன்னை வந்து நான் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். விளங்குஸ்தானே இந்த நியூஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து என்ன பண்ணிருப்பானா அங்க இருக்க மேனேஜர் ஸ்பான்சர்ஸ் இவங்களா இருப்பான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, கம்ப்ளைண்ட்ஸ் டெஸ்ட் ரிப்போர்ட். இந்த பார்ப்பா அந்த ஆஃபீஸருக்கு நான் வந்து புதுசா வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி எக்ஸாம் வச்சு அவன் வந்து உண்மையிலேயே வந்து இந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்றானா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டோட மேனேஜருக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க செபி. 2 விஷயம் தான், வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
சால்வோ லான்ச்னு சொல்லுவாங்க. சால்வோ லான்ச்னு சொல்லுவாங்க. அதான்டா சால்வோ லான்ச்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்தடுத்து வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து சால்வோன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு என்ன பண்றது, கண்டினியூஸா ராபிடா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து சால்வோ லான்ச்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சால்வோ லான்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓ தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த மிசிலுக்குன்னு பாத்துக்காங்க, பிரலாய் ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசிலுக்கு வந்து ஒரு சால்வோ லான்ச் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்றது முக்கியம், டிஆர்டிஓ தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எந்த மிஷினுக்குன்னு பாத்துக்கோங்க, பிரலாயோட ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசிலுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்க வச்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்ல சண்டிப்பூர் அப்படின்ற இடத்துல இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் வச்சுக்கோங்க. வழங்குச்சு தானே. ஆல்ரெடி வந்து அன்னைக்கே வந்து பேலிஸ்டிக் மிசைல்லாம் பார்த்தோம். லைக் வந்து இந்த ஏவுகணை தாக்குதல் மாதிரி மேல போயிட்டு கீழே வரும் பாத்தீங்களா, அதுதான் வந்து பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த லான்ச்னா வந்து சால்வோ லான்ச், கண்டினியூஸா டெஸ்டிங் பண்றது. அந்த மிசிலோட பேரும் முக்கியம், பிரலாயோட ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசில். எங்க வச்சு பண்றாங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உஸ்மான் கவாஜா அப்படின்றது அவங்களோட பேரு. உங்க வந்து எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டீங்கன்னா, விளாண்டது வந்து ஆஸ்திரேலியாவுக்காக வந்து விளாண்டுருப்பாங்க. பிறந்தது எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு முஸ்லீம். இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு முஸ்லீம் ஆஸ்திரேலியாவுக்காக விளாண்டுருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ஆள் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ விளாண்டுருப்பான்னு கேட்டீங்கன்னா 2010 சிட்னி கிரவுண்ட்ல தான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து விளாண்டுருப்பாங்க. இப்போ வந்து லாஸ்ட் மேட்சும் அதே கிரவுண்ட்ல தான் வந்து விளையாடுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் வந்து இந்த காமியா கார்த்திகேயன். உங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இவங்க வந்து கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு நேவி ஆஃபீஸர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒரு பொண்ணு தான் வந்து இந்த காமியா கார்த்திகேயன். இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை ஏறுவாங்க பாத்தீங்களா, இவங்களோட வயசு பார்த்துக்கோங்க 18 வயசு தான். இவங்க வந்து இப்போதைக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இவங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு. அது என்ன எய்ம் கேட்டீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரர் டான்ஸ் லாமா வந்து ஆகணும். நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸ்ப்ளோரர் டான்ஸ் லாமா வந்து ஆகணும். எப்போ யங்கஸ்ட், அது என்னன்னா எக்ஸ்ப்ளோரர் டான்ஸ் லாமா வந்து மொத்தம் வந்து 7 கண்டம் இருக்குமா, அது 7 கான்டினென்ட் இருக்குமா, ஏசியா, யூரோப், இந்த மாதிரி 7 கான்டினென்ட் இருக்குமா. ஒவ்வொரு கான்டினென்ட்லும் ஒரு மிகப்பெரிய மலை இருக்கும் சரியா, அந்த மலையை வந்து ஏறணும். இதுக்கு வந்து 2 கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 கான்டினென்ட்ல இருக்க 7 ஹையஸ்ட் பீக் வந்து ஏறணும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ரெண்டாவது கிரைட்டீரியா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அண்டார்டிக் மலை இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சவுத் போலு நார்த் போலு அப்படின்னு 2 போல் இருக்கும். இந்த 2 போலையும் ஏறணும். இந்த மாதிரி வந்து யார் வந்து இந்த 2 விஷயத்த வந்து பண்றாங்களோ அவங்கள வந்து கிராண்ட் ஸ்லாம், அதாவது எக்ஸ்ப்ளோரர் கிராண்ட் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த எக்ஸ்ப்ளோரர் கிராண்ட் ஸ்லாம எங்கஸ்டா வந்து அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அதுக்காக வந்து இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 7 கான்டினென்ட்ல இருக்க 7 ஹையஸ்ட் மலையை வந்து ஆல்ரெடி வந்து ஏறி இருப்பாங்க. இதை நம்ம வந்து ஏப்ரல்லே படிச்சிருப்போம். ஓகேவா, இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து ரெண்டாவது கிரிட்டேரியா ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, இந்த அண்டார்டிக்காவோட சவுத் போல்லையும் நார்த் போல்லையும் ஏறுறது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த சவுத் போல்ல வந்து ஏறிட்டாங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சு தானே? ஓகே, வேற என்ன நீங்க இதுல பார்க்கணுமா வந்து சவுத் போல்னு சொன்னீங்கன்னா அதோட பேர் பார்த்துக்காங்க ஸ்கீஸ் டு தி சவுத் போல்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ம். ஓகே, கார்த்திகேயனு அவங்க அப்பாவோட பேரு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேற என்ன நீங்க பார்க்கணும் வந்து பிளாக் ஆஃப் எங்க வச்சு வந்து இந்த விஷயத்த வந்து தொடங்கியிருப்பாங்கன்னா வந்து மும்பைல வந்து ஒரு ஜூ ஒன்று இருக்கும் சரியா. அந்த ஜூவோட பேர் பார்த்துக்கோங்க வீரமாதா பாட்டனிக்கல் கார்டன் ஜூன்னு சொல்லுவாங்க. அங்க வச்சுதான் வந்து புஷன் அப்படின்ற ஒரு ஆபீசர் வந்து பிளாக் ஆஃப் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது, மிச்சம் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து என்னன்னா எஸ்எஸ்எல்வி, அதாவது ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ்எல்வியை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் சரியா. அதாவது எப்படி வந்து இந்த பிஎஸ்எல்வி இருக்கோ அதே மாதிரி வந்து இதுவும் ஒரு லான்ச் வெஹிக்கிள் தான். ஆனா வந்து இது வந்து ஸ்மால் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுல வந்து மொத்தம் வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னா வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இஸ்ரோ வந்து இந்த 3ஆவது ஸ்டேஜ் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்த 3ஆவது ஸ்டேஜ் வந்து ரீசெண்டா வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணது நல்லா வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டெஸ்ட் வந்து பண்றாங்க. யார் பண்றாங்கன்னு முக்கியம், இஸ்ரோ தான் வந்து பண்றாங்க. எங்க வச்சு பண்றாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டால சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்க வச்சுதான் வந்து இந்த 3ஆவது ஸ்டேஜ் வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது முதல் விஷயம். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஜூலை 2025 நியூ சாலிட் மோட்டார் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து நாங்க வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்தோம். அதே மாதிரி வந்து செப்டம்பர் 2025 வந்து அமோனியம் பெர்குளோரேட்
அதை வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்தோம், அதோட ப்ரொடக்ஷன் லைனை வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்தோம், எங்க வச்சு கொண்டு வந்திருப்போம்னா வந்து கேரளால ஆழ்வா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கோம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து 2025ல ஒரு 10 டன் வெர்டிக்கல் மிக்சரை வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்தோம், இந்த மாதிரியும் பேசியிருப்பாங்க. விளங்குச்சு தானே? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து 2025ல என்னென்ன வந்து நாங்க வந்து கமிஷன் கொண்டு வந்தோம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மத்த ஆளுக்குலாம் புரியுதா நான் பேசுறது? ஓகே. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு 5 அப்பாயின்மெண்ட் நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் நல்லா பாத்துக்கோங்க. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், சரியா? அதுக்கு வந்து டிஜியா வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யாரை வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, லாவ் அகர்வால் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. இது மொதல் அப்பாயின்மெண்ட். அடுத்து வந்து நம்ம எஃப்சிஏ இருக்கும் பாத்தீங்களா, வுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னா ரவீந்திர குமார் அகர்வால் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி யார் இருந்திருப்பாங்கன்னா அசுதோஷ் அப்படின்ற ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்கள தூக்கிட்டு இப்ப வந்து ரவீந்திர குமார் வந்து வராங்க. இந்த ரவீந்திர குமார் வந்து கரண்டா வந்து எங்க வந்து இருப்பாங்கன்னா வந்து மினிஸ்டர் கோஆபரேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரியா வந்து இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டாவது. அதுக்கு வந்து மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ், அதோட டைரக்ட் ஜெனரலா வந்து ஸ்ரீகாந்த் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து முன்னாடி வந்து எங்க இருந்திருப்பாங்கன்னா வந்து மினிஸ்டர் ஆஃப் அவரோட அடிஷனல் செக்ரட்டரியா வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து வந்து நாலாவது அப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனிதா சி மெஷ்ரம் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து இந்த பிரசிடென்டோட செக்ரட்டரியா வந்து போட்டிருக்காங்க. அதாவது பிரசிடென்ட் செக்ரட்டரியா வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து யாரை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா ராகேஷ் குப்தா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோனல் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து சீஃப் லேபரர் கமிஷனரா வந்து போட்டிருக்காங்க. அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா 5 அப்பாயின்மெண்ட்? இது நீங்க படிக்கிறது தான். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த 2 நியூஸ் வந்து 2 அவார்டு, சரியா? ஃபர்ஸ்ட் அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஐஎஃப்எஃப்சிஓட சாகித்ய சம்மன் அப்படின்றது அந்த அவார்டோட பேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த அவார்டை பத்தி பார்த்துடலாம். லைக் வந்து இது வந்து யார் கொடுப்பானா வந்து, இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. அது என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியன் லிட்ரேச்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எழுதுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. எந்த மாதிரினா வந்து இந்த ஹிந்தியில வந்து நாவல் எழுதுவாங்க பாத்தீங்களா, அதுல யார் நல்லா எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, மைத்ரி புஷ்பா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் இந்த அவார்டு வந்து கொடுப்பானா வந்து ஐஎஃப்எஃப்சிஓ அப்படின்னு ஒருத்தவன் தான். அவனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட். அவன் தான் இந்த அவார்டு வந்து தருவாங்க. இந்த வாட்டி வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா மைத்ரி புஷ்பாக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் விஷயம். எதுக்காக இந்த விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து அவங்க வந்து சில பல நாவல்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. லைக் வந்து என்ன சொல்றது, இந்த ரூரல் பண்டில் காண்ட் அந்த இஷ்யூவை பத்தியும், உமன்ஸ் லிவ்ஸ் அந்த இஷ்யூவை பத்தியும், சோசியல் மார்ஜினலைசேஷன் இந்த மாதிரி இஷ்யூவை பத்தி வந்து அவங்க வந்து அவங்களோட நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க எழுதின நாவல்ல முக்கியமான இது எந்த நாவல்னு கேட்டீங்கன்னா சாக்கு, அல்மா இந்த மாதிரி முக்கியமான நாவல்லாம் எழுதியிருப்பாங்க. இது வரைக்கும் எத்தனை நாவல் எழுதியிருக்காங்கன்னா 10 நாவல் வந்து எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து சில பல சிறுகதைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் வந்து இவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அதுக்காக தான் வந்து இவங்களுக்கு வந்து நாங்க வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை தவிர வந்து இவங்க வந்து இன்னொரு பல அவார்டு வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த அவார்டோட பேர்லாம் பாத்துக்கோங்க, சார்க்கோட லிட்ரேசி அவார்டு, சரோஜினி நாயுடு அவார்டு, அதுக்கப்புறம் வந்து மகாத்மா காந்தி சம்மன் அவார்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10 அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போதைக்கு என்ன அவார்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னா ஐஎஃப்எஃப்சியோட சாகித்ய சம்மன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். ஓகே தானே? நான் பேசுன புரியுது தானே? ஓகே, அடுத்த அவார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டாம் கூட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து யூகேல வந்து இந்த நைட் கூட் அவார்டு வந்து நம்ம அடிக்கடி படிப்போமோ, அதே மாதிரி வந்து டாம் கூட் அப்படின்ற ஒரு அவார்டு இருக்கு. இந்த டாம் கூட் வந்து ஒன்லி வந்து இந்த பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பெண்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. லைக் வந்து எப்படி சொல்றது, அந்த பெண்கள் வந்து அந்த நாட்டை வந்து பெருமைப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா, இது வந்து ஆர்ட்ஸ்லயோ ஸ்போர்ட்ஸ்லயோ அந்த நாட்டை வந்து கௌரவப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த டாம் கூட் அவார்டு வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்திருக்காங்க. எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கன்னா 1157 பேருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்தியால பிறந்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பிறந்ததுல வந்து ஒருத்தவங்க வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. யார் வந்து வாங்கியிருக்கான்னு பாத்துக்கோங்க, மீரா சியால் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த டாம்குட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு காமெடியன், ரைட்டரு, ஆக்டரு, பிலிம் மேக்கரு, சரியா?
இவங்க வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன அவார்டு வந்து வாங்கியிருப்பான்னா, மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து 1997லையும், அதே மாதிரி வந்து 2015ல கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்குவாங்க. இப்போ வந்து டாக்வுட் அவார்டு வந்து வாங்குறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து வேற எந்த பிரிட்டிஷ் இந்தியன் வந்து அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா, மீனா உபாத்யாயா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த பவான் போபாத் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அவங்களும் இந்த ஓபிஇ அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதாவது ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? மொத்தம் வந்து 1157 பேருக்கு வந்து அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொடுத்த அவார்ட்லேயே யாருக்கு வந்து ஓல்டஸ்ட்னு கேட்டிங்கன்னா, ஜான் அப்படின்ற ஒரு 102 வயசு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஓல்டஸ்டா வந்து அந்த அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து எந்த அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் எம்பையர் மெடல் வந்து அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து யங்கஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா, டாபி ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்களோட வயசு வந்து 20 வயசு. அவங்க வந்து இந்த எம்பிஇ அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதாவது எம்பிஇன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் தான் அந்த அவார்டோட பேரு. புரிஞ்சுச்சு தானே? அதே மாதிரி வந்து எத்தனிக் மைனாரிட்டி அப்படின்னு இருப்பாங்க. சரியா? நம்ம ஊர்ல வந்து எப்படி வந்து மைனாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்களோ, அதே மாதிரி வந்து அந்த ஊர்ல இருக்க எத்தனிக் மைனாரிட்டி வந்து மொத்தம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருப்பாங்கன்னா, மொத்த அவார்ட்ல 14%. போன வருஷம் வந்து 70%லாம் இருப்பாங்க. இப்போ வந்து அது வந்து 14% ஆயிடுச்சு. ஓகே. இன்னைக்கு அடிக்கடி வெளியே வெளியே போகுது. அடிக்கடி வந்து கனெக்டிங் வருது. கடைசி நியூஸை பார்த்து முடிச்சிடலாம். ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. யாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் அப்படின்னு ஒருத்தவன். இவன் வந்து நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கில வந்து ஒருத்தன் இருப்பாங்க. அவனோட பேர் பார்த்துக்கோங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் அப்படின்றது அவனோட பேர். அவனும் கோவாவை சேர்ந்த விஜய் மரைன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு போட்டை வந்து செய்யணும். எந்த மாதிரி போட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் போட்டு அந்த போட்ல வந்து எத்தனை பேர் வந்து உட்கார மாதிரி இருக்கணும் வந்து ஒரு 20 பேர் உட்கார மாதிரி ஒரு போட்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும் நம்மளோட விஜய் மரைன் சர்வீஸ் லிமிடெட் இவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? லைக் வந்து எலக்ட்ரிக் போர்ட்னா வந்து சில பல விஷயங்கள்லாம் தேவைப்படும் பார்த்தீங்களா? அந்த எக்யூப்மெண்ட் அதோட மோட்டரு, அதோட பேட்டரி இதை வந்து யார் வந்து நமக்கு தராங்கன்னா வந்து கனடாவை சேர்ந்த ஏசிஇஎல் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து நமக்கு வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளா சொன்னா வந்து நம்மளும் கனடாவும் வந்து ஒரு பைலேட்ரல் இனிஷியேட்டிவ் வந்து பண்றாங்க. எதுக்காக வந்து ஒரு போட்டை தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 1 வந்து 68வது ஃபவுண்டேஷன் டேவா டிஆர்டிஓட 68வது ஃபவுண்டேஷன் வந்து ஜனவரி 1 அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜனவரி 1 வந்து குளோபல் ஃபேமிலி டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஜனவரி 2 வந்து வேர்ல்ட் இன்ட்ரோவர்ட் டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கும். கக்கோய் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசாம்ல இருக்கு அப்படின்றது சொல்ல தெரியணும். கடைசியா வந்து ஒரு புக்கு. அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க. டெமோகிராஃபி ரெப்ரசன்டேஷன் டெலிமிட்டேஷன் அப்படின்றது அந்த புக்கோட பேரு. யார் எழுதியிருப்பான்னு கேட்டீங்கன்னா ரவி கே மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிச்சா? யாருக்காச்சும் ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருக்கா? அப்பப்போ கட் ஆச்சு.